ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 டைம் கழுவிக்கோங்க. கழுவி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து துணி துவைச்சி போட்டிருந்தேன், நல்லா காஞ்சிருச்சு. எல்லாம் எடுத்து மடித்து அவங்கவுங்க ரேக்கில் வச்சுட்டேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயமும் உரித்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த சீரகம், மிளகு, பூண்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கூடவே கல்லுப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். தக்காளி வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் தான் 1 கிளாஸ் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அதே டம்ளரில் 2.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமேட்டு களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியும் இதில் போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த சமையல் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என் பையன் ஒரு வேலையை பார்த்துட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து கலர் பொடி வச்சுருந்தேன், எடுத்து எல்லாம் கொட்டி விட்டுட்டாரு. ஸோ அதை தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக வந்து பால்கனி எல்லாமே ஆயிடுச்சு. சரின்னு எல்லாம் எடுத்து செடி எல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கழுவி விட்டுட்டு அடுக்கி வச்சுட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட பால்கனி இப்படி தான் அடுக்கி வச்சுருந்தேன். குக்கரும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இதுக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.